ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கூட ஒரு டிப்ஸ் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூ மல்லிகை பூவோ இல்லை பிச்சி பூவோ இல்லை முல்லைப்பூவோ எந்த ஒரு பூவோ வெளியில் வச்சாலும் உடனே வாடிடுது. ஸோ அதுக்கு வந்து ஒரு நாளாவது தாங்குற மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ அந்தக்குரிய டிப்ஸ் தான். இப்போது பூ வந்து வாடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன டிப்ஸ் இதுக்கு முன்னாடிலாம் ஃபாலோ பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு கவரில் வச்சு நல்லா டைட்டாக அதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். ஸோ அப்படி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து பூ வந்து வாடாமையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 நாளைக்காவது நல்லாயிருக்கும். ஆனால் வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா வாடி போயிடுது இல்லையா? ஸோ ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் பூ வாங்கி அவ்வளோ காசு போட்டு பூ வாங்கி ஒரு நாள் கூட அது தாங்கலைன்னா வந்து என்ன பண்ணுறது அப்படின்றனால ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வந்து இப்போ நான் வந்து கொஞ்சோன்னு வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ இந்த பூ வந்து நான் ஏற்கனவே வாங்கியிருந்தது. இது வந்து இப்போ நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஏன்னா என்கிட்ட நியூஸ் பேப்பர் இல்லை, அதனால் நான் நோட்டு பேப்பரில் வச்சு க்ளோஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக உங்களால் வந்து அதை சுருட்ட முடியும். இப்போ பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஓரளவுக்கு தான் அதை பேக் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா பேக் பண்ணிக்கோங்க. அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு, இல்லைன்னா நல்லா பொட்டனை மடி போல், ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. அதாவது பூவை நசிக்கிறாமல் பேப்பரை மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளேயே வச்சு நல்லா டைட்டாக நாட் போட்டு விட்ருங்க. இப்போ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பூ வந்து வாடாமல் அப்படியே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வெளியில் வச்சாலும் தாங்கும். அந்த மாதிரி கருத்து போகாது. நம்ம மறுநாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த பூ வந்து இருக்கும். இதே இது வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 4-5 நாளைக்கு வந்து அந்த பூ வந்து வாடாமல் இருக்கும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வைக்காதனால வெளியில் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு நாள் நல்லாயிருக்கும். அதாவது ஒரு நாள்னால் நான் இன்றைக்கி நைட்டு வந்து இந்த பூவை கட்டி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து பூ வந்து மலர்ந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இதை வந்து நைட்டு நான் கட்டி வச்சுருக்கேன். இதை வந்து மறுநாள் சாயங்காலம் தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். அப்போ பாருங்கள் அது எவ்வளோ தூரம் வந்து ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றது. வெயில் காலத்தில் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்தளவுக்கு வந்து வெளியில் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வாடாமல் இந்தளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நிறையா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.